உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோட போட்டித் தேர்வுகளுடைய வழியில நாம நல்ல நிலையை அடையணுங்கிற அந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்க அன்பு தம்பி தங்கைகளுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நான் உங்கள் அக்ரி சார். நம்முடைய பெரம்பலூர் விஆர்எம் ஐஏஎஸ் அகாடமியில அன்பு தம்பிகள் தங்கைகள் இணைந்து யூபிஎஸ்சி அதற்கான கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல சிறப்பா எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு நாம பேசணும் அப்படிங்கிறது தான் நான் எடுத்துக்கிட்டு முயற்சி. எக்கனாமிக்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அது உங்களுக்கே தெரியும். இந்த நாடு இன்னைக்கு எதை நோக்கி பயணிக்குது, எந்த நிலையில நம்ம திறமான நிலையில இருக்க போறோம் அப்படிங்கிறத முடிவு செய்யறதே நம்முடைய எக்கனாமி தான். 2025 தேர்வுகள்ல சில விஷயங்களை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸை இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். இந்த டாபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா யூபிஎஸ்சியோடைய பிரிலிம்ஸ்ல கிட்டத்தட்ட 10ல இருந்து 16 கொஸ்டின் கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் ஓரியன்டா தான் இருக்கும். அப்படி என்ன எக்கனாமிக்ஸ்ல அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இருக்க முடியும். இன்னைக்கு உலக வல்லரசுகளையே போட்டி போடக்கூடிய நிலையில நம்முடைய பொருளாதாரத்தை வளர்த்து எடுத்துட்டு போகணுங்கிற நிலையில தான் நம்முடைய இந்தியாவில் ஒவ்வொருத்தரும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எக்கனாமிக்ஸை கொஞ்சம் பார்க்கலாமா? சரி, இந்த நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுடைய யூபிஎஸ்சி எக்ஸாம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாம்ஸுக்கும் கண்டிப்பா நம்ம இன்னைக்கு பேசுற அத்தனை வார்த்தைகளும் உங்களுக்கு உதவும். அதனால நம்ம பேசக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் மனசுல நிறுத்தி நிச்சயமா நீங்க அடுத்தடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு போகணும். ஓகேவா? இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். இந்த யூபிஎஸ்சி ஓரியன்டா இந்த புத்தகத்துல நாங்க உங்களுக்கு ஒரு 100 டேர்ம்ஸை பத்தி முழுமையா கொடுக்கணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு உள்ள டாபிக். அந்த 100 டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா, முழுமையா யூபிஎஸ்சி எக்ஸாமோ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எக்ஸாமோ, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோ, அதர் டிஎன்பிஎஸ்சி அதர் எக்ஸாம்ஸோ எல்லாத்துலயும் கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகளை ஒரு 100 டாபிக்கை இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறேன். ஓகேவா? இந்த டாபிக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்கனாமிக் கான்செப்டை பத்தி முழுமையா விரிவா நம்ம பேசுற மாதிரி இருக்கும். அதோடைய பிரிவுகளான மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன, மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன, இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்னா என்ன, பிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசிஸ்னா என்ன, இந்த எக்கனாமிக்ஸோடைய டெவலப்மெண்ட் என்ன, இதுல என்னென்னலாம் இருக்குது, இது எல்லாமே நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எதெல்லாம் வரும், நம்ம ஒரிஜினலா நம்ம நாட்டு நம்மளுடைய வீடு ரெண்டு பத்தியான நிலைமைகளை முழுமையா புரிஞ்சிருவாங்க. ஆக பேசிக்கா கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் தான். இந்த எக்கனாமிக்ஸ்ங்கிறத எப்படி சொல்லுவோம்னா, ஆய்கோனாமிக்ஸ் அப்படிங்கிற பேர்ல தான் பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. அதாவது முதல்ல எக்கனாமிக்ஸ்ங்கிறது எங்க ஆரம்பிக்குதுன்னா, முதல்ல குடும்பத்துல தான் ஆரம்பிக்குது. நம்ம ஒரு வீட்டுல நம்மளுடைய குடும்ப செலவுகளை, குடும்ப நிர்வாகத்தை எப்படி பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம அடுத்தடுத்த நிலை கொண்டு போவோங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஓகே, சரி, நம்ம இதுல உள்ள பிரிவுகளான மற்ற விஷயங்களையும் பார்த்துருவோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன, மேஜரா ஒரு எக்கனாமிக்ஸ் கான்செப்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நெட் நேஷனல் ப்ராடக்ட் என்என்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஜிஎன்பி, நேஷனல் இன்கம், பர் கேபிட்டா இன்கம், ரியல் ஜிடிபி வெர்சஸ் நாமினல் ஜிடிபி, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, தட் இஸ் PPP அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், கோர் இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன்லாம் அந்த வீக்கம் சொல்வியா, பண வீக்கம், இந்த மாதிரிலாம் சொல்லும் இல்லையா, இது மாதிரியான விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐ, அடுத்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் WPI, ஜிடிபி டிஃப்ளேட்டர், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவென்யூ டெபிசிட், டெபிசிட்னா பற்றாக்குறை, பிரைமரி டெபிசிட், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். இது பத்தி எல்லாம் நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல விரிவா பார்க்க போறோம். ஓகேவா? இன்றைய தலைப்புல நம்ம அந்த 100 டாபிக்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஒவ்வொரு டாபிக்ஸா நம்ம இன் டீடைலா நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசில என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ரெப்போ ரேட் பார்க்கிறோம். ரெப்போ ரேட்டுங்கிறது வங்கிகள்ல இருக்கக்கூடிய விகிதம். அடுத்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் RRR, இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து கேஸ் ரிசர்வ் ரேஷியோ CRR, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், குவான்டிடேட்டிவ் ஈசிங், லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, மானிட்டரி டிரான்ஸ்மிஷன்,
மணி சப்ளை. இதுல வந்து 4 ஸ்டேஜ் இருக்கு, M1, M2, M3, M4. இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, மேத்ஸ் 1, மேத்ஸ் 2, மேத்ஸ் 3, மேத்ஸ் 4ன்னு படிப்பீங்களா இல்லையா? அதே மாதிரி மணி சப்ளை, இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங், மானிட்டரி பாலிசி கமிட்டி, ஃபிஸ்கல் பாலிசி வர்சஸ் மானிட்டரி பாலிசி. இது எல்லாமே நம்ம மானிட்டரி பாலிசியை டிஸ்கஸ் பண்ணும்போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் பட்ஜெட்டிங் ரொம்ப முக்கியம். இதுல டாக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ அளவில் என்னென்ன இருக்கு, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல என்னென்ன இருக்கு, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி. இன்னைக்கு அதானே பெரிய பிரச்சனையா இருக்கு, ஜிஎஸ்டி. அடுத்து ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன், ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன், ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன், ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், கவர்மெண்ட் பாரோயிங், சப்சிடிஸ், டைரக்ட் வர்சஸ் இன்டைரக்ட். சப்சிடிஸ் தான் இன்னைக்கு நாட்டில் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லயும் நிறைய விஷயங்களை அந்தந்த கவர்மெண்ட், அந்தந்த போட்டி போடக்கூடிய அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நம்ம சப்சிடி கொடுக்க வேண்டிய, மானியம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு போயிட்டு நம்ம தள்ளிடுறோம். நம்ம இன்னைக்கும் நம்முடைய பொருளாதாரம் வந்து மானியத்தை எதிர்நோக்கி தான் இருக்குது. அது ரொம்ப சங்கடமான ஒரு சூழல். நெக்ஸ்ட் பட்ஜெட் டெபிசிட். பட்ஜெட்ல எவ்வளவு டெபிசிட், பற்றாக்குறை ஏற்படுது. கேபிட்டல் பட்ஜெட்டிங், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வெர்சஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். வருவாய் செலவினங்கள் இருக்கு, தொகுப்பு செலவினங்கள்ல என்னென்ன பண்றோம், கிராண்ட்ஸ் இன் எய்ட், எதுக்கெல்லாம் நம்ம கிராண்ட்ஸ் கொடுக்குறோம், இது எல்லாமே நம்ம வந்து ஃபிஸ்கல் பாலிசி அண்டு பட்ஜெட்டிங்ல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம எவ்வளவு பேலன்ஸ் பேமெண்ட்ஸ், அந்த ரீசன்ஸ் பத்தி பார்க்குறோம். கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் ரிசர்வ், எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரெஜிம்ஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் FDI, ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆஃப்டர் 1991 பிற்பாடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இந்தியாவில் வந்திருக்கு. இந்தியா இன்னைக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா 1991 வந்து ஒரு குளோபலைசேஷன், அதாவது ஓப்பன் மார்க்கெட்டிங், இது வந்து நமக்கு பெரிய இன்னைக்கு நாட்டோட வளர்ச்சிங்கிறது அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் 1951 நம்மளோட வளர்ச்சிகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு உலக லெவலில் பெரிய ஒரு வல்லரசு ஆகக்கூடிய நிலைமையில நம்மளுடைய நிலை இருந்தாலும் 1991 பிற்பாடு நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இந்தியாவில் பூந்திருக்கு. அடுத்து ட்ரேடு டெபிசிட், ட்ரேடு சர்ப்ளஸ், டிவேல்யூவேஷன் அண்ட் டிப்ரிசியேஷன், டாரிஃப் அண்ட் கோட்டா, பிரிட்டன் வுட்ஸ் சிஸ்டம், இது ஒரு டைப் ஆஃப் சிஸ்டம். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO வந்து, அதுவும் WTO, GATT, இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல, எக்கனாமிக் விஷயத்துல உலக நாடுகளுக்கே கை கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF, இது வந்து உலக பன்னாட்டு நிதியத்திலேருந்து நம்ம இந்தியா எவ்வளவோ கடன்களை வாங்கி வச்சிருக்கோம். நிறைய அதாவது என்ன சொல்றது, பப்ளிக் ஓரியன்டான ஒர்க்குக்காக தான் நிறைய நம்ம வந்து IMFல இருந்து வாங்குறோம். பட் எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வளர்ச்சிகளை நம்ம கொடுக்குறோம், நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய தனி மனித கடமைகள்னு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் சரியா பண்றோமான்னா நம்ம அதெல்லாம் பார்த்து தான் நம்ம இதை பற்றி பேசணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். அடுத்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு இல்லாம மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்றோம். இதுல லா ஆஃப் டிமாண்ட், அது உங்களுக்கே தெரியும். லா ஆஃப் டிமாண்ட்னா அப்புறம் லா ஆஃப் சப்ளை, பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், இந்த மீட்சித்தன்மை இருக்கும் இல்லையா, டிமாண்டை பொறுத்து அது பொருளுடைய விலை ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதான் டிமாண்ட், பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், கிராஸ்ட் எலாஸ்டிசிட்டி. இந்த எலாஸ்டிசிட்டிங்கிறது மீட்சித்தன்மை, இது மீளும், அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகும், திரும்பி மீண்டும் பழைய நிலைக்கு அடையும். இது எல்லாமே டிமாண்டை பொறுத்து மாறும். இது எல்லாமே நம்ம வந்து இன் டீட்டெயிலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்து பர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபோலி, ஒலிகோபோலி, இதெல்லாம் நிறைய இருக்கு. இண்டிவிஜுவலா ஒரு கம்பெனிஸ், கூட்டமா இருக்கக்கூடிய கம்பெனிஸ், போட்டி நிறைந்த கம்பெனிஸ், இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன்னா என்ன, மார்ஜினல் யூட்டிலிட்டி, டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்னன்னு பார்க்க போறோம். டிஃபரன்ஸ் கர்வ்ஸ், இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸை வச்சு நம்ம வந்து எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள்ல நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட்டை பத்தி பார்க்குறோம். கன்சியூமர் சர்ப்ளஸ், ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்ங்கிறது உபரியா இருக்கிறது. நம்ம எவ்வளவு தூரம் உற்பத்தி பண்ணோம், எவ்வளவு கன்சியூமர் பயன்படுத்தி இருக்காங்க, எவ்வளவு உற்பத்தியாளர்ல உற்பத்தி பண்ணக்கூடிய சர்ப்ளஸ் குவான்டிட்டி எப்படி இருக்கு, இதெல்லாம் பத்தி பார்க்குறோம். அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், மெயினான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட்ல என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இது ரொம்ப முக்கியங்க. இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வச்சு தான் நாடுகளோட வளர்ச்சிகளை குறியீடு பண்றாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது சம்பந்தமா, HDI சம்பந்தமா.
அடுத்து பாவர்ட்டி லைன்ல வந்து பிபிஎல் லிஸ்ட்ல வந்து யாரை எந்த இடத்துல வைக்கிறங்கிறத அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். அதோடைய பாவர்ட்டி லைன்ல யார் யார் இருக்கா, அவர்களுக்கான வாய்ப்புகள் என்னங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அடுத்து ஜினி கோஎஃபிசியன், லோரன்ஸ் கர்வ், இன்க்ளூசிவ் growth, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், கிரீன் ஜிடிபி, குஸ்னஸ் கர்வ், ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அடுத்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இந்த ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேலுக்கான டெவலப்மெண்ட்டை பற்றியான டீட்டெயில் டிஸ்கஷன் பின்னாடி வரும். அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். இப்போ அதுதானே இப்போ ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங் இன்ஸ்டிடியூஷன்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ், என்பிஏ. இது பார்த்தீங்கன்னா இது என்பிஏ சம்மந்தப்பட்டியான ஒரு கான்ட்ரவர்சியும் நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு.